ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லோயர் வெர்ஷனை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மற்றபடி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து க்ளவுட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு சில டுட்டோரியல்ஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து காட்டும். அதை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைக்கு தகுந்தபடியான அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் மோடு. அதாவது லிஸ்ட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட்டில் காட்டும். இதே தம்ப்நெயில் மோடு அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் கிரிட் மோடு அப்படின்வாங்க. இப்போ கிரிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ நான் வந்து லிஸ்ட் மோடுக்கு மாற்றிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூக்குள்ளே ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் பேனல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் ஃபோட்டோஷாப்பில் தெரிஞ்சிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்களில் தான் தெரிஞ்சுக்க போகிறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் மோர் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. நான் வந்து நியூ அதை வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட் வந்து வரும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைன்டாகவே ஒரு A4, A3, அதுக்கப்புறம் B4, B5 இந்த மாதிரியான சைஸஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் நிறைய கால மாற்றங்களுக்கு தகுந்தபடி நிறைய சைஸஸ் சோஷியல் மீடியா வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. அப்படின்றதுனால என்னென்ன வேரியேஷனில் இந்த ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி இவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு மேலே ஃபோட்டோ அப்படின்னா ஸ்டூடியோ பேஸில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸு, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ சைஸு, அப்புறம் 6x4 மேக்ஸி சைஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது தாண்டி வேறு எங்கே பயன்படுது அப்படின்னா பிரிண்டிங் ஃபீல்டில் ஃபோட்டோஷாப் வந்து பயன்படுது. இதில் லெட்டர் A4, A3 இந்த மாதிரி இன்னும் மோர் ப்ரிசெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து பிரிண்டிங் பேஸ்டான ஒர்க்குக்குள்ளே இருக்குது அப்படின்றத இவங்களே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு செக்மெண்ட் வந்து ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்துவீங்க. நிறைய ப்ரஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதுனால இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே கிரிட் இருக்குது, இங்கே ப்ரஷ் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டு ஃபுல்லாக வந்து வெப்சைட்டு ஒரு டிசைன் பேஸ்டான ஒரு இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு கீழே மாடல்ஸும் சிலது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கடுத்து மொபைல், பெரும்பாலும் மொபைலில் மாக்கப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸு விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு தான் இந்த மொபைல் இருக்குது. ஃபைனலி வந்து ஃபிலிம் அண்ட் எடிட். நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கீங்க, அதுக்கு தம்ப்நெயில் பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். நாம் வந்து பிரிண்ட் பேஸ்டான வேலைகளை பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து எடுத்துக்குவோம். இதில் நார்மலாக வந்து நம்ம ஒரு A4 செலெக்ஷன் பண்ணிப்போம். A4 அப்படின்றது காமனாக நம்ம ரியல் டைம் லைஃப்பில் அங்கங்கே பயன்படுத்துகிறது தான். ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை மற்ற எந்த விஷயங்களுக்கு இருந்தாலும் ஒரு A4 பேப்பர் அப்படின்றது நமக்கு காமனாக தெரிஞ்ச சைஸ் அப்படின்றதுனால இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே. இப்போது இந்த செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடும். ஓகே, இப்போ பிரிண்ட் அப்படின்னு எடுத்ததுனால மில்லிமீட்டரில் 300 ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்குது. சரி, எடுத்துக்காட்டுக்கு நான் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெப் லார்ஜ் அப்படின்னு இருக்குது. கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இது பிக்சலுக்கு மாறிடுச்சு, எம்எம்ல இல்லை. சைஸும் மாறிட்டு ரெசல்யூஷனையும் மாறிடுச்சு. அப்போது இந்த சைஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயங்களுக்கு தகுந்தபடி வந்து மாறும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சைஸை வச்சு பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெசிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பிக்சல், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்டு, பைகாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் அளவுகள் வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது பிரிண்ட்டுக்கு போகிறோம். A4 செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா பெரும்பாலும் மில்லிமீட்டர், 6 இன்ச்சஸை பயன்படுத்துவாங்க, சென்டிமீட்டரும் பயன்படுத்துவாங்க. நாம் இந்த A4 சைஸில் பிரிண்ட்டுக்கு மில்லிமீட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ரெசல்யூஷன் 300. இந்த ரெசல்யூஷன்னா என்ன, மற்ற விஷயங்கள்லாம் என்னன்றதை சைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆல்ரெடியே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அது நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சேம் ஒன்று தான். நீங்கள் 7.0 பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் கிட்டத்தட்ட விஷயம் ஒன்று தான். அப்போது இது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த A4 போட்டு ஜஸ்ட் கிரியேட் அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி ஃபைல் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த கேரக்டர்லாம் நான் டபுள் டி இருக்குது எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எடுத்து விட்டலாம். விண்டோஸில் போகிறேன், ஒர்க் ஸ்பேஸில் போகிறேன், எசென்சியல் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது. நான் வந்து ரீசெட் என்ன பண்ணிக்கிறேன், ரீசெட் எசென்சியல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா
ஒரு ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது இருக்கக்கூடிய இதுதான். அப்போது இந்த பேனலில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2024 வெர்ஷன். இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேனல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டூல் பாக்ஸ் இருக்குது. மேலே டாப்பில் இருக்கிறது மெனு பார், அது கீழே இருக்கிறது ப்ராப்பர்ட்டி பார். இந்த இதுக்கு பேர் வந்து ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூலர் சில நேரங்களில் ஓப்பன் பண்ணும்போது இருக்கலாம், சிலது வந்து இல்லாமல் போகலாம். ஆனால் அது எல்லாமே நம்மளால் வந்து வர வச்சுக்க முடியும், எல்லாமே முடியும். நாம் ஒர்க் பண்ணுற ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அன்டைட்டில் நேம், அங்கே நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நேமு, இல்லைனா அன்டைட்டில் அப்படின்னு வந்து காட்டும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெனுவில் வழக்கமாக மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி தான் ஃபைல், எடிட், இமேஜ், லேயர்னு இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்துகிற வரைக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்போது ஃபைலுன்றது சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே இல்லை. ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கோ சேவ் பண்ணுறதுக்கோ மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காகவும் இவங்க வச்சுருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கான பேட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் எடிட்லேயும் நிறைய நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் பார்க்குற மாதிரி கட் காப்பி பேஸ்ட்டை தாண்டியும் ஃபோட்டோஷாப்பில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மெனுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வேலை செய்கிறதுக்கு தகுந்தபடியான விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வேலைகளை நம்ம செய்ய இந்தந்த காரணங்களுக்காக இந்தந்த விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ் தான் ஃபோட்டோஷாப்பில் மேஜராக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற பேனலில் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே இருக்குது லேயர். இந்த லேயரை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது ரெண்டு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்பப்போ பயன்படுத்துகிறோம். நியூவர் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பாருக்கு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னே வந்து கொடுத்துருவாங்க. இந்த எந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூலுக்கு தகுந்தபடி மேலே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார் வரும். அதுக்கு ரிலேட்டபிளான இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுதான் வந்து விஷயம். ஓகே, இப்போது இந்த டூல் பாரை பார்த்திங்க அப்படின்னா மேலே டாப்பில் ஒரு 2 ஏரோ பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ண அப்படின்னா டூல் பார் வந்து பெருசாக நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 பார்த்த மாதிரியான ஒரு வியூவில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டூல் பாரை அப்படியே அழுத்தி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெளியே உங்களால் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஃபோட்டோஷாப்பில் 7.0 இப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வந்து வேலை செய்யலாம். இல்லை திரும்பவும் அப்படியே கொண்டு போய் விட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல உட்காந்துக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிளாக நீட்டுக்கும். ஏன்னா இடம் வேணும்ல, டூல் பாரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்தபடி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த டூல் பாரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டூலும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, எல்லாமே வந்து தெரியுது. அப்போது நீங்கள் அதுக்கு மேலே வைக்கும்போது அந்த டூல் என்ன வேலை பண்ணும் அப்படின்றதுக்கும் அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டூல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா டூல்லையும் பார்த்திங்க அப்படின்னா கீழே பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு அம்புக்குறி இருக்கிறது தெரியும், சின்னதாக ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஜூம், அதாவது ஜூம் பண்ணுற மாதிரி மேக்னிஃபிகேஷன் டூல் இருக்குல்ல, அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிஷ்னலாக எதுவும் ஒரு உள்ளே அழுத்தி பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது ஹேண்டுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எலிப்டிகளுக்கு இருக்குது, பென் டூலுக்கு இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் வந்து இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற இந்த மார்க்யூ டூல்னு இதுக்கு பேர், கிளிக் பண்ணுறேன், அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா உள்ளே இன்னும் 2-3 டூலை உள்ளே வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஜூம் டூலை பொறுத்த வரைக்கும் ஜூம் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த டூல் எடுத்தாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் மேலே, அது ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் மேலே இருக்கும். ஜூம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ரீசைஸ் விண்டோ ஃபிட்டு, ஜூம் ஆல் விண்டோஸு, ஸ்கப்பி ஜூம் 100% இப்படியெல்லாம் காட்டுது. சரி, நான் மார்க்கி டூல் எடுத்தேன் அப்படின்னா இப்போது வேறு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. சரி, ஓகே, வேறு என்ன டூல் இருக்குது, கிராப் டூல் எடுத்தால் ஓகே. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல் எடுத்தால் அதுக்கு தகுந்தபடியான ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி நிறைய வந்து பார்த்துங்க அப்படின்னா டூலை நம்ம பயன்படுத்த அதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவான பொருட்கள், ப்ராப்பர்ட்டிகளை மேலே வச்சுட்ருக்கோம். அதுக்கு போக அடிஷ்னலான சில ப்ராப்பர்ட்டிஸ் இங்கேயும் நம்மளால் வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போது ஓவரால் ஒரு பக்கம் டூல்ஸ் இருக்குது, மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு மேலே மெனு இருக்குது, சைட்லேயும் சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லேயர்ஸ் அண்ட் சம் பேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஒர்க்கை ரொம்ப டீப் அண்ட் டைவாக போயிட்டு கூட ஒர்க் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போது ஃபோட்டோஷாப்பில் இவ்வளவு தான் டூல் இருக்கா அப்படின்னா இல்லை, இன்னும் கூட ஹிட்டனான நிறைய டூல் இருக்குது. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, கிளிக் பண்ணுங்கள், எடிட் டூல் பார் உள்ளே பாருங்கள்,
எக்ஸ்ட்ரா டூல் உங்களுக்கு எது இங்கே இவ்வளோ டூல் இருக்குல்ல, இதில் எனக்கு ஏதாவது தேவைப்படாதப்பா அப்படின்ற டூல் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தூக்கி இந்த பக்கம் கூட போட்டுவிடலாம். இப்போ இங்கே ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த ஸ்லைஸ் டூல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க, பாருங்கள் எடுத்து விட்டுட்டால் போதும். அதே போல் இது ஓகே டன் கொடுத்துட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல எங்கே அந்த ஸ்லைஸ் டூல் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். உள்ள நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லைஸ் அப்படின்ற டூல் எங்கே இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த ஸ்லைஸ் டூலில் வந்து நமக்கு என்ன இருக்காது, அந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்காது. அப்போது எந்த இடத்துல இருந்துச்சு அந்த ஸ்லைஸ் டூல், இந்த இடத்துல இருந்துச்சு. கிராப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே தான் எடிட்டில் டூல். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து இதை வந்து அழுத்தி பிடிக்கிறேன். இந்த இடத்த வந்து அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா ஸ்லைஸ் டூல் பார் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டூல் தானே, இன்னொரு ஸ்லைஸ் டூல் இருந்துச்சு, அதுவும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். தூக்கி உள்ளே விட்டுறேன். முடிஞ்சிருச்சிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன டூல் நமக்கு வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அப்படி பயன்படுத்த மாட்டோன்னு இல்லை, ஒவ்வொருத்தருடைய ஃபீல்டுக்கு தகுந்தபடி அதை வந்து பயன்படுத்திப்பாங்க. எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடியான டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதான் காரணம். ஓகே, இப்போது எனக்கு இந்த 2 டூல் தாங்க நான் அதிகமாக இதில் வந்து பயன்படுத்த மாட்டேன். அதே போல் இந்த இந்த டூலை வந்து நான் அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன். இது 2 தான் வந்து பயன்படுத்தோம்னா 2த்தையும் தூக்கி உள்ளே விட்டு ஓகே டன் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ பாருங்கள் அழுத்தி பிடிச்சா அப்படின்னா 2 தான் இருக்கும். இப்போ என்னதில் 4 இருக்கே, உங்களுக்கு 2 இருக்குதுன்னு நீங்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் அழுத்தி பிடிச்சாலே இந்த எல்லா டூலும் இங்கே இடத்துல இருக்குது. அப்படி இல்லைனாலும் எடிட்டில் போய்ட்டு அந்த டூலை தேவைப்பட்டால் திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரீஸ்டோர் எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேவா? கிளியர் டூல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. டன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது திரும்பவும் நான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூல், நான் எந்த டூலில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிற டூல் எது அப்படின்னா மொதல் டூல், அது வந்து மூவ் டூல். கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த டூல் பாக்ஸ் கீழே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர், கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஃபோர்க்ரவுண்ட் அப்படின்றது மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு. இதுதான் அதுக்கான ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு கலரை வந்து எடுக்கிறீங்க, அந்த கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஒரு பேக்ரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் இருக்கும். நாம் வேலை செய்கிறதுக்கு தேவையான பேக்ரவுண்டு. ஓகே, இப்போ இது கலர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா எடிட்டில் போனீங்க அப்படின்னா ஃபில்லுன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஃபோர்க்ரவுண்டாக பேக்ரவுண்டான்னு கேட்குது. இதுக்குள்ளே இருக்கிற மற்ற விஷயங்களை நம்ம அப்புறம் போய் பார்ப்போம். இப்போது விஷயம் அவ்வளோதான். ஓகே கொடுங்க, ஃபில் ஆயிடுச்சு. கலர் வந்துருச்சிங்களா? இதுதான் நமக்கு தேவை. இதுவே நான் பேக்ரவுண்டில் வச்சுருக்கிறேன். கீழே வேறு கலர் கீழே கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த லைட் கலரை வந்து எடுத்துக்கிறேன். திரும்பவும் எடிட்டில் போகிறேன், ஃபில்லு போகிறேன். ஃபோர்க்ரவுண்ட் இடத்துல பேக்ரவுண்டாக மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 2 கலர் இருக்குது. இப்போது இந்த 2 கலருமே நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு திரும்பவும் பிளாக் அண்ட் ஒயிட் வேணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டிஃபால்ட் கலர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் வெறுமனே டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட் கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த டிஃபால்ட் கலரை நம்ம இங்கே ஃபில் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் வந்து இருக்குது. நான் மேலே இருக்கக்கூடிய இந்த கலரை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறுமனே ஆல்ட்டை பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸோ இல்லை டெலிட் பட்டனோ அழித்தேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு இந்த கலர் வரும். ஓகே, எனக்கு கீழே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு டெலிட்டோ அது வந்து பேக் ஸ்பேஸோ அடித்தேன் அப்படின்னா அந்த கலர் வந்து ஃபில் ஆகும். ஒரு வேளை ஒயிட் அண்ட் பிளாக்கில் உங்களுக்கு திரும்பவும் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஒரு கலர் அப்படின்னீங்கன்னா அது பாருங்கள், நான் கீழே ஒரு க்ரீன் கலரை ஃபில் பண்ணிட்டேன். கண்ட்ரோலை பிடிச்சி டெலிட் கலர் வந்து ஃபில் ஆச்சு. இப்போது இது உங்களுக்கு தரவாக இருக்கும். நான் திரும்பவும் டிஃபால்ட் கலர் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் எனக்கு ஒயிட் வந்துருச்சு. ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. ஓகே, இதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குயிக் மாஸ்க் மோட். இதை அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு இருக்குது. இது என்ன சேஞ்ச் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னா அதோடைய ஷார்ட்கட் பார்த்துக்கங்க. எஃப் நல்லா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அழுத்தி பிடிச்சிங்கனாலே அதுக்கு என்ன ஷார்ட்கட் 3 மோடு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கேன், ரைட் கிளிக் பண்ணி 3 மோடு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மோடில் தான் நம்ம அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, ரெண்டாவது வந்து ஃபுல் மோடு, மூணாவது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட். இப்போ நான் வந்து உள்ளே வச்சுட்டு இது பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஃப் அழுத்துறேன். ஒரு மோடு ஃபுல்லாக இருக்கா வித் மெனுவோடு இருக்குது. திரும்பவும் எஃப் எடுக்கிறேன், மெனுவெல்லாம் போயிடும், வெறும் கேன்வாஸ் மட்டும் தெரியும். இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து கேன்வாஸ், கம்ப்ளீட்டாக இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து கேன்வாஸ். திரும்பவும் எஃப் அடித்தேன் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து எல்லாமே வந்துடும். மேலே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஃபைலில் போயிட்டு நியூ அதே வந்து ஒரு கஸ்டம் சைஸோ இது A4 வந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள் மேலே இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 தனித்தனி ஃபைல். இது ரெண்டுமே தனித்தனி ஃபைல். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பக்கத்தில் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நான் எஃப் அடிக்கிறேன். ஃபுல் வியூ எந்த ஆப்ஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட். இப்போ நான் பின்னாடி இருக்கிற ஒன்றத்துக்கு போகணும் அப்படின்னா
திரும்ப F அடிச்சிங்க ஃபுல் மூவ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் வந்துச்சா. இப்போ இங்கேருந்து நான் இந்த 1ஆம் நம்பருக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சி டேப் அடிச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்துடும். பார்த்துங்க ஒரு 2 இப்போ நான் இதுக்கு வந்து கலர் வேணால் ஒரு பிளாக் கொடுத்துறேன். இப்போ நான் வந்து 1ஆம் நம்பரில் இருக்கிறேன், கண்ட்ரோல் டேப் அடிக்கிறேன் அப்படின்னா 2ஆம் நம்பருக்கு வந்துடும். ஓகே, இப்போது ஓரளவுக்கு இந்த டூல்ஸ் அப்படின்றது எப்படி, இந்த பேனல் எதுக்கு, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மெனு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இது போகவும் இந்த இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை உள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை, இது தேவையில்லை அப்படின்னு. இப்போ இந்த F6 கலர் இங்கே இருக்க மேலே இதை நான் கிளிக் பண்ணால் அந்த கலர் போயிடும் பாருங்கள். ஆமாம், அப்போது தேவை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கலரை வந்து வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. எது தேவை எது தேவையில்லை, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்தபடியான விஷயங்களை வந்து மாற்றி வச்சுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது போகவும் வேலை செய்கிறதுக்கு தகுந்தபடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எசென்சியல் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ கிராஃபிக் அண்ட் வெப் நான் சும்மா கிளிக் பண்ணுறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறும் பாருங்க. எசென்சியல் வேறு, கிராஃபிக் அண்ட் வெப் வேறு. அப்போ இங்கே லேயர் வந்து ஒர்க் பண்ணுறோம், அது போக பேராகிராஃப் இதுதான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இதுதான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக அதிகமாக பயன்படுத்துவாங்கன்றதை அவங்களே முடிவு பண்ணி இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்வாட்சஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்வாட்சஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து கலர் பேலட் இருக்குது. அது போக வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேராகிராஃப், கிளிம்ஸ்னு நம்ம நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்குவோம். அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லே அவுட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்தபடி வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ பெயிண்டிங் அப்படின்னு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க. வந்து பாருங்கள், ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி அழகாக எடுத்து என்ன விஷயத்துக்காக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். எசென்சியல் அப்படின்றது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பர்களே, இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு டூல்ஸ்னால் என்ன, பேனல்னால் என்ன, மெனு, ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் ஓவரால் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் போகிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்றதுனால இதவே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வந்துருங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பெரும்பாலும் உதவிகரமாக இருக்கும்.